சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சு இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் இயக்கத்துல வெளிவந்த காலா திரைப்படத்தை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் தன்னோட திரைப்படத்தின் வழியா அரசியல் உரையாடல்களை மக்களிடத்தில் கொண்டு செல்றதுல ரொம்ப கவனம் செலுத்துறவர். ஆனா அவர் இயக்குன காலா திரைப்படம் நமக்கு முக்கியமான ஒரு எக்கனாமிக்ஸ் கான்செப்டை சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, எக்கனாமிக்ஸ்ல எக்ஸ்டர்னாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு நபர் தனக்கான ஒரு முடிவு எடுக்கிறாரு, அந்த முடிவினால வர பயன் அவருக்கு போய் சேருது. ஆனா அந்த முடிவில் துளியும் பங்கேற்காத ஒரு மூன்றாவது நபர் மீது அவர் எடுத்த முடிவினால் வரும் தீங்கு அல்லது நல்லது அவருக்கு போய் சேரும்போது அது எக்ஸ்டர்னாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ ஒரு டீ கடையில் நிற்கிறீங்க, பக்கத்தில் ஒருத்தர் தம் அடிச்சுட்டே இருக்காரு, நீங்க தம் அடிக்கல, ஆனா அவர் தம் அடிச்சுட்டே இருக்காரு. அந்த புகை, அவர் புகைப்பிடிக்கிறதால வந்த அந்த புகை உங்களுக்குள்ள போகுது. தொடர்ந்து அது உங்களுக்குள்ள போக போக உங்களுக்குள்ள லங் கேன்சர் ஏற்படுவதற்கு கூட அது வாய்ப்பா அமையுது. இப்போ அவரு புகைப்பிடிக்கிற அந்த செயல்ல எந்த இடத்துலயும் நீங்க பங்கேற்கல, ஆனா பங்கேற்காத மூன்றாவது நபரான உங்களுக்கு அதோட தீங்கு போய் சேருது இல்லையா? இதுக்கு பேர் தான் நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி அப்படின்னு எக்கனாமிக்ஸ் சொல்லுவோம். காலா திரைப்படமும் இந்த ஒரு கான்செப்டை தான் அதிகமா டீல் பண்ணாங்க. இப்போ காலா திரைப்படத்துல அங்க வர சில பெருமுதலாளிகளும் அரசோட அத்தாரிட்டிஸும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க ரொம்ப வருஷமா வாழ்ந்து வர தாராவில இருக்கிற அந்த மக்களை அப்படியே வெளியேற்றிட்டு, இல்ல அவங்களோட இடத்த முதல்ல நம்ம சுருக்கிட்டு பெரும்பகுதி நிலத்தை எடுத்து நம்ம கிளப்போ ஒரு பெரிய ஃபேக்டரியோ நம்ம கட்டுவோம், அதனால நமக்கு பெரிய டாக்ஸ் வரும், நல்ல பெனிஃபிட் வரும், சிட்டியோட சென்டர்ல இருக்கு அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா அந்த மக்கள் அப்படி பண்றதால அந்த மக்களுக்கு இருக்கிற அந்த சோசியல் சர்க்கிள்ல இருந்து எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் யோசிக்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் அதற்கு எதிராக போராடுறாங்க. அதாவது தங்களுடைய நிலம் தங்களுக்காக வேணும். ஏன்னா அவங்க இப்போ அங்க ஒரு பெரிய கிளப் இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் கட்டுறாங்கன்னா அதனால வர எந்த டாக்ஸுமே அந்த மக்களுக்கு போய் சேர போறது கிடையாது. ஒரு தடவை பேமெண்ட்டை கொடுத்துட்டு நம்மளை அனுப்பிடுவாங்க. ஆனா அதோட தீங்கு, அவங்க அங்க கட்டுறதால வர பல சிக்கல்கள் அந்த மக்களை தான் பாதிக்கும். அதனால எங்களுக்கு இங்க எந்த விதமான டெவலப்மெண்டல் ஒர்க்ஸ் நாங்க சொல்ற மாதிரி இருக்கணும். டெவலப்மெண்டல் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது யாருக்கானது? அது எங்களுக்கானதா இருக்கணும். ஒரு சில மனிதர்களுக்கான டெவலப்மெண்ட்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிற போராட்டம் அங்க தொடருது. இதை மையப்படுத்தி தான் காலா திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஏன் நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு யாருக்கான டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க இந்த ப்ராஜெக்டை கொண்டு வரீங்க அப்படிங்கிற மக்கள் போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி தான். ஏன் இன்னைக்கு யூஎஸ்ல பல இடங்கள்ல நடக்கிற டேட்டா சென்டர்ஸ்க்கு எதிரான போராட்டமும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி.